இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பு விழாவை சிறப்பிப்பதற்கான இறுதி தயாரிப்பில் இருக்கின்ற இந்த வேளையிலே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவான் தந்தை செக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இவ்வாறு சொல்லுகின்றார்: இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியில் லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 67 முதல் 79 வரை பார்க்கின்றோம். கடவுளை போற்றுவோம். எதற்காக எல்லாம் போற்ற வேண்டும்? நம்முடைய படைப்பிற்காக. நம்மை இந்த உலகிலே ஒரு குழந்தையாக அனுப்பி இந்த உலக அனுபவங்களை பெறச் செய்ததற்காக, உலகத்திலே பெற்றோரிடம் அன்பை பெறுவதற்கு பெற்ற அந்த அனுபவத்திற்காக, சகோதர சகோதரிகளோடு வாழ வைத்த அனுபவத்திற்காக, பல்வேறுபட்ட அனுபவங்களை ஒவ்வொருவரும் நாம் பெற்றிருப்போம். பல நல்ல அனுபவங்கள் இருந்திருக்கும், பல கெட்ட அனுபவங்களும் இருந்திருக்கும். ஆனால் ஒவ்வொரு அனுபவங்களும் ஒவ்வொரு படிக்கட்டு. அந்த படிக்கட்டில் கால் வைத்தால்தான் நாம் மேலே செல்ல முடியும். ஆனால் அந்த நல்ல அனுபவங்களும் கெட்ட அனுபவங்களும் ஒரு மனிதனை சீர்படுத்தும் என்று நாம் சொல்லலாம். எவ்வாறு ஒரு சிற்பி சிலையை செதுக்குவதற்கு மெல்ல மெல்ல தேவையில்லாத பாகங்களை அதிலிருந்து வெளியேற்றுகிறாரோ, அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அனுபவங்கள் எது வேண்டும் எது வேண்டாம் என்று பல நேரங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கும். அந்த அடிப்படையில் எது உண்மை எது பொய் என்று பலவற்றை நாம் கற்றிருப்போம். ஆக இந்த உலகிலே ஒரு புரிதல் நமக்கு ஏற்பட்டிருக்கும்: உலகத்தில் இருக்கின்ற எந்த பொருட்களும் நமக்கு முழுமையான இன்பத்தை கொடுப்பதில்லை. உலகத்தில் இருக்கின்ற எந்த பொருட்கள் மூலமும் நமக்கு மீட்பு வரப்போவதில்லை. ஆனால் ஒரே ஒருவரால் மட்டும்தான் அது முடியும், அதுவும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே தான் நற்செய்தி கூறுகிறது, தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். நாம் அவரை தேடிச் செல்லவில்லை, மாறாக அவர் நம்மை தேடி வந்திருக்கின்றார். பல நேரங்களிலே நான் என்ற அகந்தையில் இருக்கின்றோம். என்னால் செய்துவிட முடியும், என்னால் பார்த்துவிட முடியும். நான் என்று நிற்கின்ற பொழுது பல நேரங்களிலே நாம் பாதிக்கலாகின்றோம் என்பதுதான் யதார்த்த உண்மையும் கூட. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்திருக்கின்றார். நம்மை தேடி என்று சொல்வதை விட என்னை தேடி வந்திருக்கின்றார் என்று ஒவ்வொருவரும் தனிப்பட்டத்தில் எண்ணி பார்ப்போம். என்னை எதற்காக இயேசு தேடி வர வேண்டும்? காரணம், நாம் பல நேரங்களிலே இந்த நற்செய்தி கூறுவதை போன்று பகைவரிடமிருந்து நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பதற்காக. நம்முடைய பகைவர்கள் யார்? பல நேரங்களிலே நம்முடைய பகைவர்கள் நம்மை வெளியே இருப்பதில்லை, மாறாக நம்முடைய எண்ணத்திலே புதைந்திருக்கின்றார்கள். நம்மை வெறுப்பவர்கள் யார்? பல நேரங்களிலே மற்றவர்கள் இன்னும் வெறுக்கிறார்களோ இல்லையோ, நாம் பல நேரங்களில் நம்மை வெறுக்கின்றோம். ஆண்டவர் சொல்லுவது போன்று, வெளியிலிருந்து வருபவை மனிதனை தீட்டுப்படுத்துவதில்லை, மாறாக உள்ளிருந்து புறப்படுபவை மனிதனை தீட்டுப்படுத்துகிறது. எதை நம்புகிறோம் என்று ஒன்று இருக்கிறது. நல்லவற்றை நம்புகிறோமா, உண்மையை நம்புகிறோமா, அல்லது தீயவற்றை நம்புகிறோமா, தேவையில்லாதவற்றை நம்புகின்றோமா? பல நேரங்களிலே தேவையற்ற எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொண்டு நாம் நினைப்பது நடக்கவில்லை என்று எண்ணி இருக்கின்ற நம்பிக்கையை கெடுத்து விடுகின்ற ஒரு சூழல் உருவாகுகின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, எந்த சூழலில் இருந்தாலும் கடவுள் உங்களை தேடி வருகின்றார். இதுதான் செய்தி. நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் கடவுள் உங்களை தேடி வருகின்றார். உங்களுக்கு மனதளவில் பாரம் இருக்கிறதா? கடவுள் உங்களை தேடி வருகின்றார். மனச்சுமை இருக்கிறதா? கடவுள் உங்களை தேடி வருகின்றார். துன்பங்கள் அதிகமாக வருகிறதா? கடவுள் உங்களை தேடி வருகின்றார். உங்களை மற்றவர்கள் காயப்படுத்துகின்றார்களா? கடவுள் உங்களை தேடி வருகின்றார். எந்த சூழலிலும் உங்களுடைய நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். காரணம், நாம் இருக்கின்றது விண்ணகம் அல்ல, மாறாக மண்ணகம். இங்கே நன்மை தீமை அதிகமாக புதைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நன்மை தீமைகளிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக, நன்மையை ஏற்றுக்கொண்டு தீமைகளிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக இயேசு கிறிஸ்து குழந்தை வடிவிலே இதோ நம் ஒவ்வொருவருக்காகவும் வருகின்றார். எண்ணி பார்த்தவர்களாக ஆண்டவர் பாலகனை வரவேற்போம். நமது உள்ளத்திலே, நம்முடைய இல்லத்திலே, நம்முடைய அகத்திலே அவர் குழந்தை வடிவம் பெற்று நாமும் அவரை போன்று
அதே வடிவம் கொண்டவர்களாக குழந்தைகளாக மாறி என்ற ஆண்டவர் சொல்லுகின்றார். நீங்கள் குழந்தைகளாக மாறாவிடில் விண்ணகத்தில் நுழைய முடியாது. கள்ளம் கபடற்ற உள்ளம் கொண்டவர்களாக, பொய் சொல்லாமல் உண்மை நேர்மை இவற்றை கடைபிடிக்கக்கூடியவர்களாக, எதன் மீதும் ஆசை கொண்டு பிறரை காயப்படுத்தாதவர்களாக, நான் என் அகந்தையை தூக்கி வீசிவிட்டு புன்னகையை பூக்கக்கூடியவர்களாக வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாம் வாழ முற்படுவோம். இன்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, கிறிஸ்துவினுடைய பிறப்பு எங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிரம்பி வழிய நேரத்தில் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.